காலகட்டத்துல இனிப்புனால எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. ஏன்னா உடல் பருமன், நீரிழிவு நோய், இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்கு வருது. அதனால இது மாதிரி பிரச்சனைகளை இனி வேண்டாம்னு சொல்லிட்டு டிசையர் இனிப்பகம், அதாவது இங்க வந்து இயற்கை மாற்று சர்க்கரையை பயன்படுத்தி நம்ம இனிப்பெல்லாம் செய்யறாங்க. இங்க வரக்கூடிய ஒரு வாடிக்கையாளர்கிட்ட நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இயற்கை மாற்று சர்க்கரைன்னு சொல்றாங்க. மத்த இனிப்புக்கும் இந்த இனிப்புக்கும் என்ன நம்ம ருசியில ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? அந்த நேச்சுரல் சுகர் இருக்கு. இது வந்து தொண்டைக்குள்ளேயே போனாவும் இனிப்பு தெரியும். பட் இது வந்து த்ரோட்டோட நிக்குது. இது இட் இஸ் a special point. More or less it is manufactured from the diabetic center. And so I am really நம்பிக்கையோட இதை வாங்குறேன். இது வரைக்கும் நான் சாப்பிட்றதுல எந்த விதமான பக்க விளையும் நான் எதிர்பார்த்ததில்லை. டிசையர் இனிப்பகத்துல என்னென்ன சிறப்பம்சம்லாம் இருக்கு, இந்த தீபாவளிக்கு புதுசா என்னென்ன இனிப்பெல்லாம் வந்திருக்குன்னு இந்த டிசையரோட இனிப்பகத்தோட இயக்குனர் திரு சுரேஷ் அவர்கள் நம்மளோட இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். முதல்ல நான் கேட்க வேண்டியது என்னன்னா, டிசையர் பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த டிசையரோட பெயர் காரணம் என்ன? உலகத்திலேயே வந்து நம்ம நாட்டுல தான் வந்து டயபெட்டிக்ங்கிறது வந்து இப்போ நிறைய வந்துட்டு இருக்கு. ஒரு சந்தோஷமான எந்த ஒரு விசேஷங்கள், ஒரு பண்டிகை எதுவாக இருந்தாலும் வந்து இனிப்புகள் இல்லாம நம்ம நாட்டுல எதுவுமே வந்து எந்த பண்டிகையும் இருக்கிறது. இந்த பண்டிகையில எல்லாம் வந்து இனிப்பு சாப்பிட முடியலன்னா அந்த சந்தோஷம் கொண்டாடச்சியும் வந்து ஒரு வருத்தம் இருக்கும், ஒரு ஏக்கம் இருக்கும். இந்த ரெண்டு ஏக்கம் வருத்தம் இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து இது எல்லாத்தையும் வந்து தீக்கிற ஒரு சொல்யூஷனா வந்து நாங்க டிசைர் சுகர்லெஸ் டிலைட்ஸா கொண்டு வரோம். தீபாவளிக்கு என்ன உங்களுக்கு சிறப்பம்சமா புதுசா என்ன இனிப்பு கொண்டு வந்திருக்கீங்க? ஒவ்வொரு தடவையும் ஒரு புதுமையான ஏதாவது ஒரு ஸ்வீட் கொண்டு வருவோம். பாதாம் ஹல்வாங்கிறது எங்களுக்கு தீபாவளிக்காக பல வருஷமா எங்களுக்கு வந்து ஸ்பெஷலான ஸ்வீட்டை நாங்க கொடுக்கறது. அதை தவிர நாங்க வந்து இந்த வருஷம் நிறைய ட்ரையல் ரிசர்ச் எல்லாம் பண்ணி மைசூர் பாக்கு இந்த வருஷம் ஸ்பெஷலா தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். வரவேற்பு ரொம்ப நல்லது. இப்ப வந்து மத்த இனிப்பகத்திலயும் இந்த இனிப்பகத்துக்கும் விலை எப்படி? விலை மற்ற இனிப்புகளுக்கும் இதுக்கும் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கூடுதலான விலை இருக்கும். ஆனா வந்து ஆரோக்கியத்தை கருதி நம்ம பார்க்கும்போது இது வந்து பெரிய விலை இல்லை. நான் சாதாரணமான ஒரு ஸ்வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி விலை, கொஞ்சம் நிறைய தான். இனிப்புக்கு ரொம்ப முக்கியமானது சுவைதான். இப்போ உங்களோட இனிப்பகத்துக்கும் மற்ற இனிப்பகத்துக்கும் எப்படி சுவை வித்தியாசப்படுது? இத வந்து எனக்கு சொல்லி புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் உங்களுக்கு கொடுக்கறேன், நீங்களே வந்து சுவைத்து பாருங்க. கண்டிப்பா. இது என்ன இனிப்பு? இது வந்து பாதாம் ஹல்வா. ரொம்ப நல்ல வரவேற்பு இருக்கு. எல்லா கஸ்டமர்ஸ்லயும் ரொம்ப நல்ல வரவேற்பு இருக்கு. நீங்களே சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. அதுவும் நீங்க டிசையர்ல இயற்கை மாற்று சர்க்கரை தான் உபயோகிக்கிறீங்க. ரொம்ப ஆனா மத்த நார்மலா சர்க்கரை யூஸ் பண்ற அந்த இனிப்போட இன்னும் ரொம்ப இனிப்பா இருக்குன்னு தான், ரொம்ப நல்ல சுவையா இருக்குன்னு தான் நான் கண்டிப்பா சொல்லணும். ரொம்ப நன்றி. இந்த வருஷம் புதுசா நாங்க மைசூர் பாக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம். இதையும் வந்து நிறைய பேர் கேட்டு நல்லா வரவேற்பு வந்திருக்கு. நீங்களும் ரொம்பவே நல்லா இருக்கு. சாதாரணமா இவ்வளவு நாள் சாப்பிட்டு இருந்த மைசூர் பாக்கை விட இது ரொம்பவே வித்தியாசமாவும் சுவையாவும் இருக்குன்னு நான் சொல்லணும். இப்போ வந்து இந்த கடையில இனிப்புகளோட சிறப்பம்சங்கள்லாம் என்னென்ன? இந்த இனிப்புகள் முக்கியமா வந்து ஒரு ஸ்வீட் அப்படிங்கறத வந்து சாதாரணமான ஸ்வீட் இல்ல. இதுல வந்து எங்களோட சுகர் சப்ஸ்டிடியூட் லெவிலோஸ்ங்கிற சுகர் சப்ஸ்டிடியூட் யூஸ் பண்றோம். இதோட ஸ்வீட்னஸ் வந்து ஆப்பிள் ஆரஞ்சுல இருக்கிற ஸ்வீட்னஸ்ல இருந்து எடுக்கிற சுகர், அதோட இனிப்பு சத்து, அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணுறோம். இந்த ஸ்வீட்ல முக்கியமான அம்சங்கள் என்னன்னா இது கம்ப்ளீட்லி இயற்கையானது. அதனால இதனால வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து லோ கிளைசமிக் ஸ்வீட்னு சொல்லுவோம். இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அது எப்படின்னா ஒரு உணவுகள் எந்த உணவு நம்ம சாப்பிட்டாலும் வந்து அதை வந்து நம்ம ரத்தத்துல வந்து பிளட் சுகர் லெவல்ஸை எந்த அளவுக்கு ஏத்துறதுங்கிறது வந்து தான் அந்த அளவை தான் நிரூபிக்கிறது. ஸோ இந்த சுகர் வந்து சில உணவுகள் சாப்பிட்டோம்னா ரொம்ப ஜாஸ்தி பிளட் சுகர் ஏறும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். டயபெட்டிக்ஸ் மெயின்லி இருக்கிறவங்க வந்து முக்கியமா வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிற உணவுகள் மட்டும்தான் சாப்பிடணும்.
எங்களோட டிசைர் சுகர்லெஸ் ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸோடது. சாதாரணமான சுகர் வந்து 65ன்னு சொல்லுவோம் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ். எங்களோட சுகருக்கு வந்து 19 தான் இருக்கும். அதனால வந்து உங்களோட சுகர் பிளட் சுகர் லெவல்ஸ் வந்து ஜாஸ்தியாயிரும், ரொம்ப கம்மியாயிரும், ஒரே கான்ஸ்டன்டா வச்சுக்கும். அதனால வந்து உடம்புக்கு பாதிப்பு இருக்கு. இப்போ இந்த இனிப்பகத்துல இருக்கிற இனிப்புகளை வந்து டயாபெட்டிக் இருக்கிறவங்க மட்டும் சாப்பிடணுமா என்ன? அப்படின்னு இல்ல, இது வந்து டயபெட்டிக்ஸ் இல்ல, ஒரு குடும்பத்துல எல்லாருமே சாப்பிடலாம். முக்கியமா வந்து இந்த ஆரோக்கிய ஹெல்த் வாட்சர்ஸ்னு சொல்லுவோம், இந்த ஹெல்த் வாட்சர்ஸ் அவளும் சாப்பிடலாம், சாதாரணமானவாளும் சாப்பிடலாம், டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களும் சாப்பிடலாம். இந்த மாதிரி வந்து தனித்தனியா இல்லாம எல்லாரும் ஒரே மாதிரி ஸ்வீட் ஒரு குடும்பத்துல ஒண்ணா வச்சு சாப்பிடுற மாதிரி வரண பொருள் இது எல்லாமே யார் வேணாலும் சாப்பிடலாம். இவ்வளவு நேரம் டிசைர் இனிப்பகத்துல எல்லா இனிப்புகளை பத்தி பாத்தீங்க. உங்களுக்கான இனிமையான விஷயத்தை தான் நான் கண்டிப்பா சொல்லியிருக்கேன். வயதானவர்கள் இனிமேல் கவலையப்பட வேணாம், இனிப்புகள்லாம் ரொம்ப நலமாவே சாப்பிடலாம். நாளைக்கு பொழுது விடிஞ்சா தீபாவளி, எல்லாருமே ரொம்ப இனிமையா கொண்டாடலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.